அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆரோக்கியம் டிவி சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முளைவிட்ட கொள்ளு. இந்த முளைவிட்ட கொள்ளு என்பது மிகவும் சிறப்பான ஒரு தானியம், சிறுதானியத்தில் ஒன்று. இந்த சிறுதானியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நடைமுறை பார்க்கும்போது புரதம் நிறைந்த உணவுப் பொருள் நாம் எடுத்துக்கொள்வது மிக கம்மி தான். அதற்கு காரணம் நொறுக்கு தீனிங்க. குறைவான செலவில் நிறைவான புரதச்சத்தை பெற நமக்கு சிறந்த வழி இது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் தான். இது சரியாக இருக்கும். இந்த சிறுதானியத்தில் கொள்ளு மிகவும் முக்கியமாக இருக்குது. எல்லா உணவுப் பொருளையுமே அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஆகையால் இப்போ இருக்கிற காலமற்ற கட்டத்தில் நம்ம எதுவும் பயன்படுத்துறதில்ல. சிறுதானியம்னாவே நமக்கு மக்கள் தெரிய மாட்டாங்க, அந்த குழந்தைகள் தெரிய மாட்டாங்குது. சரி, இன்றைக்கு பார்க்கும்போது இந்த முளைக்கட்டிய கொள்ளில் சில நல்ல உபயோகம் இருக்குது. அதை பற்றி நான் பார்க்கலாம். இந்த முளைக்கட்டிய கொள்ளு நாம் சாப்பிடும்போது இதில் ஏகப்பட்ட நன்மைகள், உடல் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. பெரும்பாலும் இதில் நன்மைகள் இருந்தால் கூட நாம் எந்த ஒரு உணவையும் ஒரு அளவோடு தான் பயன்படுத்தணும். சரி, இந்த முளைவிட்ட கொள்ளு நம்ம ஒரு அளவாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்குது. அதே அதிகமாக எடுக்கும் பொழுது சில வாயு பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் அதாவது வயிறு உபசம் ஏற்படும் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஏற்படும். ஆகையால் கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கலாம். பெண்களுக்கு பெரும்பாலும் வாய் பிரச்சனை, பெண்களுக்கு மூட்டு வலி வரலாம். ஓகேங்களா, அதுக்காக கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. சரி, இந்த முளைவிட்ட கொள்ளில் என்னென்ன அளவான சத்துக்கள் இருக்குது என்பதை நாம் பட்டியல் பார்ப்போம். இதில் 100 கிராம் கொள்ளு, அதாவது முளைவிட்ட 100 கிராம் கொள்ளு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதில் 22.5 கிராம் புரதச்சத்து இருக்குது. 57 கிராம் மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்டு இருக்குது. இதில் 22 கிராம் நார்ச்சத்து, ஃபைபர்னு சொல்லுவாங்க. இதில் 0.5 கிராம் பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்கும், கொழுப்பு குறைவாக தான் இருக்கும். ஆகையால் இது மட்டும் இல்லாமல் 320 கிராம் கலோரி இருக்குது இதில். ஆனால் இதில் கால்சியம் மிக முக்கியம். ஏன்னா எலும்புக்கு மிக முக்கியமானது கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. இதில் 280 மில்லிகிராம் கால்சியமும் 310 மில்லிகிராம் பாஸ்பரஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் இரும்புச்சத்து நிறைய இருக்குது. இதில் 7 மில்லிகிராம் இரும்புச்சத்து கிடைக்கிது. இரும்புச்சத்து என்பது மிகவும் ரத்தத்துக்கு மிக முக்கியமானது. ஏன்னா நம்முடைய உடலில் ஹீமோகுளோபின் சுரப்பதற்கும், ஹீமோகுளோபின் நல்லா இருப்பதற்கும் இரும்புச்சத்து முக்கியம். குறிப்பாக பெண்களுக்கு இது மிகவும் முக்கியமாக இருக்குது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த முளைவிட்ட கொள்ளு நம்ம மாவாக அரைத்து, அதை சமைத்து சாப்பிடும்போது, அதை மாவாக அரைத்து அதை கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சாப்பிடும்போதோ, அல்லது சமைத்து சாப்பிடும் பொழுதோ, அல்லது சூப்பாக வச்சு சாப்பிடும்போது இது மிகவும் நல்ல ஒரு உணவாக இருக்கும். வெறும் வெறும் வயிற்று சாப்பிடும் பொழுது நமக்கு செரிமான பிரச்சனை அங்கே உண்டாகும். எந்த ஒரு வயிற்று பிரச்சனை உண்டாகாது. ஓகேங்களா, செரிமான பிரச்சனை என்பது மிக முக்கியமானது. செரிமானம் நல்லா இருந்தால் மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். எல்லா உணவும் நல்லா செரிமானாகி எல்லா சத்துமே உடம்புல ஒட்டும். ஓகேங்களா. இன்றைய ஆயுர்வேதம் கூட சொல்கிறாங்க. அதாவது ஆயுர்வேதம் என்ன குறிப்பிடுதுன்னா, நான் முளைவிட்ட கொள்ளுவே சாப்பிடும் பொழுது அது வயிற்று புண்ணு, சிறுநீரக கற்கள் வெளியேற்றம், அதிகமாக இரத்தப்போக்கு கூட கட்டுப்படுத்ததாக சொல்கிறாங்க. பெரும்பாலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படும். இந்த இரத்தப்போக்கை மாதவிடாய் காலத்தில் நிகழ்ந்ததற்கு, அது மாதவிடாய் நிகழ்ந்த பிறகு ஒரு 4 நாட்களுக்கு பிறகு நம்ம இந்த முளைவிட்ட கொள்ளு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்பட்ட இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை, இரத்தப்போக்கை அதை சமன்படுத்த உபயோகப்படுது என்றது ஆயுர்வேதம் இன்றைக்கி பரிந்துரைக்கிறாங்க. இதில் எல்லா நன்மைகள் இருக்குது. நீங்கள் டெய்லி பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கியது genrevive.online என்ற இணையதளம். இந்த காணொலி மூலம் பார்த்ததற்கு நன்றி மக்களே.